நள்ளிரவு மல்லிகை தொடர்ந்து கேட்போம். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அத்தியாயம் 16. மாதவன்குட்டி அந்த காலேஜை ஒரு தடவை சுற்றி வந்தான். சற்று நேரத்துக்குள் காலேஜுக்குள் ஏதோ ஒரு இரைச்சல் கேட்டது. மாணவ மாணவியர் கூட்டம் கூட்டமாக வகுப்பு அறைகளிலிருந்து வெளியேறிக் கொண்டிருந்தனர். பெருங்குரலில் அவர்கள் என்னமோ கோஷம் போட்டபடி வந்தனர். மாணவர்கள் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் என்பது புரிந்தது. எலும்புக்கூட்டை திருடியது யார் என்பது தெரிய வேண்டும். கல்லூரி நிர்வாகமே, உடனே கண்டுபிடி. கோஷங்களில் இதுவும் ஒன்று. அதைக் கேட்டதும் மாதவன்குட்டிக்கு அந்த விஷயத்தில் சுவாரஸ்யம் ஏற்பட்டது. பிரின்சிபல் தான் இதற்கு பொறுப்பு. எலும்புக்கூட்டை அவர் யாருக்காவது விற்றுவிட்டாரா என்பது தெரிய வேண்டும். நிமிடத்துக்கு நிமிடம் கோஷங்களின் வடிவம் மாறிக்கொண்டிருந்தது. எலும்புக்கூடு எங்கே? கண்டுபிடிப்போம், கண்டுபிடிப்போம், எலும்புக்கூட்டை கண்டுபிடிப்போம். இந்த கோஷங்களுடன் கேட்ட மற்றொரு கோஷம் மாதவன்குட்டியை கவர்ந்தது. எலும்புக்கூடு கிடைக்கவில்லை என்றால் பிரின்சிபாலின் எலும்புக்கூட்டை வெளியே எடுத்து தொங்க விடுவோம். இதைத் தொடர்ந்து மாணவர்களின் மத்தியில் சிரிப்பு அலை உயர்ந்தது. கடலின் இரைச்சலைப் போல் இருந்தது அவர்களின் சிரிப்பு. யாரோ ஒரு கெட்டிக்கார மாணவனது ஐடியாவில் சட்டென்று எழுந்த கோஷம் அது. எல்லோருக்கும் அது மிகவும் பிடித்து போனது. அதனால் சற்று நேரத்துக்கு அதுவே தொடர்ந்தது. சற்று நேரத்திற்குள் மாணவர்கள் காலேஜ் காம்பவுண்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அவர்களது வேகத்தை பார்த்தால் நேராக இன்னொரு காலேஜை நோக்கித்தான் செல்கிறார்கள் என்பது புரிந்தது. மாணவர்கள் வெளியேறிவிட்டதால் வாட்ச்மேன் ஒவ்வொரு அறையின் கதவு மற்றும் ஜன்னல்களையும் மூடத் தொடங்கினார். அவர் தனது வேலைகளை முடித்து கொண்டு வரும் வரையில் மாதவன்குட்டி அங்கேயே காத்திருந்தான். வேலைகளை முடித்து கொண்டு வந்த வாட்ச்மேன் மறைவாக இருந்த தூண் ஒன்றில் சாய்ந்து உட்கார்ந்து பீடி ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டார். மாதவன்குட்டி அவரை நெருங்கினான். என்னங்க பிரச்சனை? மொத்த பேரும் குரல் கொடுத்துட்டு போறாங்களே? மாதவன்குட்டி கேட்டான். வாட்ச்மேன் அவனை தலை முதல் பாதம் வரை ஒரு தடவை பார்த்தான். நீங்க எங்கே இருந்து வர்றீங்க? போலீஸ்காரரா என்ன? வாட்ச்மேன் சந்தேகத்துடன் கேட்டார். அதெல்லாம் கிடையாது, சாதாரணமானவன்தான். மாதவன் நட்பை வேண்டி சிரித்தபடி பேசினான். யாராயிருந்தா என்ன, கேட்டுட்டீங்க, சொல்றேன் என்றபடி அங்கு நடந்ததை விவரித்தார். இங்க இருந்து காணாமல் போன எலும்புக்கூட இங்க இல்லையாம். அங்க இருக்கிறது இந்த மண்டையோட்டோட எலும்புக்கூடுதான்னு போலீஸ்காரங்க சொன்னதா பேப்பர்ல நியூஸ் வந்திருந்ததே? மாதவன் கேட்டான். பரிசோதனை சரியா இருக்கலாம், அதனால பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் தெரிஞ்சு போச்சே, வாட்ச்மேன் கூறினார். இருக்கலாம். ஆமா, இங்க இருந்த எலும்புக்கூடு எப்படி காணாமல் போச்சு? சாவியையும் நீங்க தானே வச்சிருப்பீங்க. என்னைக்காவது அசதியில் கண்களை மூடிட்டீங்களோ என்னவோ? தூங்கினதா எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை அப்படியே தூங்கி இருந்தாலும் ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட முழிச்சுடுவன். யோசிச்சு பார்த்தா எலும்புக்கூடு காணாமல் போன அன்னைக்கு நான் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கணும், வாட்ச்மேன் கூறினார். அப்ப எலும்புக்கூட்டை யாரோ திருடியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறீங்க? மாதவன்குட்டி கேட்டார். இருந்திருக்கலாம். என்னால எதையும் உறுதியா சொல்ல முடியல. இந்த பசங்களையும் சுலபத்துல நம்ப முடியாது. ஒருவேளை அவங்களே கூட எலும்புக்கூட்டை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு பிரின்சிபலை மாட்ட திட்டம் போட்டிருக்கலாம். நீங்க சொல்றபடி பார்த்தா திறந்த பூட்டு திறந்தபடி தானே கிடக்கணும். நீங்க பார்த்தபோது பூட்டு பூட்டினபடி தானே இருந்திருக்கு, மாதவன்குட்டி கேட்டார். அப்போதுதான் வாட்ச்மேன் அதை பற்றி முதன்முறையாக யோசித்தார். அப்படியானால் அந்த எலும்புக்கூடு எப்படித்தான் காணாமல் போயிருக்கும்? அது மட்டும் யாருக்கும் தெரியவில்லை. தான் சேகரித்த விஷயங்களுடன் மாதவன்குட்டி ஊருக்கு திரும்பி வந்தான். தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் அப்பா மற்றும் ஜெயந்தனிடம் விவரித்தான். ஜெயந்தன் அதை பற்றி எவ்வளவோ யோசித்தார். தலை புண்ணாவது வரை யோசித்தார். அதுவரையிலான அவரது மாந்திரீக அனுபவத்தை வைத்துக்கூட ஒரு எடையை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் அவரால் ஒரு முடிவுக்குத்தான் வர முடிந்தது. இதிலிருந்து என்னால ஒரே ஒரு அனுமானத்துக்குத்தான் வர முடியுது. இதுவரைக்கும் நடந்திருக்கதை வச்சு பார்த்தா நமக்கு எதிராக இருக்கிற சக்தி ரொம்பவும் பலம் வாய்ந்ததுங்கிறது உண்மை, ஜெயந்தன் கூறினார். எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க? சந்து நாயர் கேட்டார். இதுவரைக்கும் நாம கேள்விப்பட்டிருக்கிற ஆவி, பிசாசு பற்றின விஷயங்கள் அரூபமானது மட்டும்தான். ஆனா இப்பத்தான் முதல் தடவையா உடம்பு இருக்கிற இப்படிப்பட்ட ஆவிகளை பத்தி கேள்விப்படுகிறோம். அதனால்தான், ஜெயந்தன் கூறினார். நீங்க சொல்றத பார்த்தா அந்த பிசாசு ஸ்தூல வடிவமானது, அதாவது உடம்போட இருக்குன்னு அர்த்தமாகுது இல்லையா? சந்து நாயர் பீதி நிறைந்தவராக கேட்டார். உண்மைதான். அதாவது தங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வடிவம் மாறுறதுக்காக இதெல்லாம் எலும்புக்கூட்டை பயன்படுத்திக்கும்னு தோணுது. அதிலேயும் ஒரு சிக்கல் இருக்கு. அதாவது இந்த செயலுக்கும் வேறொருத்தோட உதவி தேவை. ஒருவேளை நம்ம காலேஜ் வாத்தியார் அதுக்கு உதவி இருக்கலாம். அப்படித்தான் இருக்கணும். விஷயம் தெரிஞ்சிட்டதால் காரியம் சுலபமாயிடும் இல்லையா? இதுவரைக்கும் நாம பேசினது வெறும் அனுமானமாத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல அது உண்மைதானான்னு கண்டுபிடிப்போம், ஜெயந்தன் சந்து நாயருக்கு ஆறுதல் கூறினார். ஜெயந்தன் யோசனையில் ஆழ்ந்தார். நாம் நினைக்கிறபடியே நடந்திருந்தால் கூட அந்த ஆவிக்கு வலுவேற்றி நிச்சயமாக வேறு யாராவது ஒருவர் உதவி கொண்டிருக்கலாம். அந்த ஒருவர் யார்?
ஜெயந்தன் ராசி பலகையை தீர்மானித்தார் பயன்படுத்துவதற்கு. எனவே நிலவிளக்கை குத்துவிளக்கை எடுத்து வருமாறு கூறினார். பையிலிருந்து ஆவணி பலகையை வெளியே எடுத்தார். சோழிகளை பரப்பினார். பிரசன்னம் சோழி ஜோதிடம் பார்க்கத் தொடங்கினார். இந்த நேரம் நமக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கிறது. அதாவது பிரேத பிசாசுகள் வெளியேறக்கூடிய நேரமல்ல இது. குறிப்பிட்ட நேரம் வரையில் அவையெல்லாம் தேவியின் கோயிலில்தான் இருக்க வேண்டும். அதனால் தற்போதைக்கு நாம் அதைப் பற்றி பயப்படத் தேவையில்லை. ஜெயந்தன் மகிழ்ச்சியுடன் பேசினார். பிரசன்னத்தை தொடர்ந்து கொண்டிருந்த அவரது முகம் சற்று நேரத்துக்குள் பிரகாசமடைந்தது. அந்த ஆள் யாரென்று கண்டுபிடித்து விட்டதைப் போல் அவரது மனம் குதூகலித்தது. இங்க பக்கத்திலேயே எங்கேயாவது தேவி கோயில் இருக்கிறதா என்ன? ஜெயந்தன் கேட்டார். இருக்கே, உடனடியா நாம அங்க போக முடியுமா? ஜெயந்தன் கேட்டார். இந்த நடு ராத்திரியிலையா? சந்துநாயர் பயத்துடன் கேட்கிறார். எந்த நேரமா இருந்தா என்ன, நான் தான் கூடவே இருக்கிறேனே. பேசிய ஜெயந்தன் சோழிகளை வாரி பைக்குள் போட்டார். மாதவன் குட்டி, வா புறப்படலாம். சந்துநாயர் அழைத்தார். மாதவன் குட்டி டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டான். மூவரும் தேவி கோயிலை நோக்கி நடக்கத் தொடங்கினர். ஒற்றையடி பாதையில் பயணத்தை தொடர்ந்த அவர்கள் விரைவிலேயே கோயில் இருக்கும் குன்றின் அடிவாரத்தை அடைந்தனர். மிகவும் மங்கலான வெளிச்சம் அந்த பிராந்தியத்தை சூழ்ந்திருந்தது. மூவரும் படிக்கட்டுகளில் ஏறி குன்றின் மேற்புறம் வந்தனர். கோயில் பகுதி ஆள் அரவமில்லாமல் இருந்தது. வடகிழக்கு பகுதியில் பரவி படர்ந்தபடி நின்றிருந்த எச்சில் பாலை, அதாவது பாலை மரத்தில் மோகினிகள் குடியிருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. எனவே அப்படிப்பட்ட பாலை மரத்தை யட்சிப்பாலை, மோகினி பாலை என்பர். அந்த பாலை மரம் மொத்த இருட்டையும் ஏற்று வாங்கி ஒதுங்கி நின்று கொண்டிருந்தது. கீழிருந்து வரும் படிகளின் உச்சியில் வலதுபுறம் பெரிய ஆலமரம் ஒன்று நின்று கொண்டிருந்தது. ஓர் இலை கூட அசையாத, காற்றே இல்லாத சூழ்நிலை. நீங்க இப்படியே நில்லுங்க, நான் இதோ வந்துடுறேன். ஜெயந்தன் கருவறையை நோக்கி நடக்கத் தொடங்கினார். கருவறைக்குச் செல்லும் படிக்கட்டின் இடதுபுறத்தில் 3 சிலைகள் இருந்தன. ஜெயந்தன் டார்ச் லைட்டை எரியவிட்டு சிலைகள் ஒவ்வொன்றையும் பரிசோதித்தார். 3 சிலைகளில் நடுவில் இருந்த சிலையைப் பார்த்த ஜெயந்தனின் நெற்றி சுளித்தது. மிகவும் அழகாக இருந்த அந்த சிலைக்கு மட்டும் ஏதோ அபரிமிதமான சக்தி இருப்பதாக அவருக்குத் தோன்றியது. ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்த ஜெயந்தன் தனது வலது கையை அந்த சிலைக்கு நேராக நீட்டினார். சட்டென்று எதுவோ உடைந்து நொறுங்கும் சத்தம் பின்புறத்திலிருந்து கேட்டது. அதைத் தொடர்ந்து ஐயோ என்கிற அலறலும் எழுந்தது. ஜெயந்தன் உடனே சத்தம் கேட்ட திசையை நோக்கி ஓடினார். சீக்கிரம், சீக்கிரம்! சந்துநாயர் கீழே விழுந்து கிடந்த ஆலமரக் கிளை ஒன்றை இழுத்து விலக்க முயன்றவராக பதற்றத்துடன் பேசினார். அங்கு வந்து சேர்ந்த ஜெயந்தனும் சந்துநாயருடன் சேர்ந்து ஆலமரக் கிளையை இழுத்தார். அடிப்புறத்தில் மாதவன் குட்டி மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தான். மரத்தின் மேல்புறத்திலிருந்து மரத்திலிருந்து பிளந்து கொண்டு ஆலமரக் கிளை மாதவன் குட்டியின் உச்சந்தலையில் விழுந்ததுதான் காரணம். ஒரு வழியாக அந்த கிளையை இழுத்து அப்புறப்படுத்தினார்கள். சட்டென்று காற்று பலமாக வீசியது. எதிர்பாராத ஒரு சூறாவளி போல் எழுந்த அந்த காற்றில் கீழே கிடந்த ஆலமரக் கிளை குன்றின் மேற்புறமாக மேற்கு நோக்கி விர்ரென்று பறந்து போனதை அவர்கள் கவனித்தனர். அத்துடன் நிற்காத காற்று தரையில் உதிர்ந்து உலர்ந்து போயிருந்த சருகுகளை வாரிக்கொண்டு போய் மாதவன் குட்டியின் உடலை மூடியது. சருகுகளுடன் உருளத் தொடங்கிய மாதவன் குட்டி கருவறை வாசலுக்கு வந்து சேர்ந்தான். மற்ற இருவரும் என்ன ஏதென்று நிதானிப்பதற்குள் மாதவன் குட்டியின் உடல் அங்கிருந்து கீழ்ப்புறமாக உருளத் தொடங்கியது. கோயிலின் காம்பவுண்டை தாண்டியதும் மாதவன் குட்டியின் உடம்பு அசைவற்றுப் போனது. சந்துநாயருக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் பிரம்மை பிடித்தவரைப் போல் பார்த்து கொண்டிருந்தார். நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வர்றேன். இவ்வளவு தூரம் வந்த பிறகு அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா என்ன? ஜெயந்தன் அவமானம் கலந்த தோல்வியால் எழுந்து கோபத்துடன் படிக்கட்டுகளை மிதித்துக் கொண்டு மேற்புறமாக முன்னேறினார். அடுத்த பதிவில் அடுத்த அத்தியாயம். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி. மீண்டும் பார்ப்போம்.